ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாய்மாமன் தொடர்கதையில் சியான் அவங்க வீட்டு ஃபேமிலி ஆளுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சோனாப்பானா கிட்டேயும் என்ன சொல்கிறாருன்னா, டே தம்பிகளா, உங்களால் தான் கல்யாணம் களை கட்டணும்டா, பார்த்து செய்யுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் சிறப்பாக பண்ணிவிடுவோமாப்பா அப்படின்றாரு சோனாப்பானா. அந்த நேரம் பார்த்து அழகர் வர்றார். சரி, அழகர் வராங்க, அழகர் வந்ததும் பேச்சு எல்லாரும் மாற்றுங்க, அந்த நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே, ஏண்டா டே பிள்ளைங்களா, நீங்கள் தான் சாப்பாடு செலவு, சாப்பாடு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், மேடை அலங்காரம் எல்லாமே அப்போது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுறோம்ப்பான்னு சூனாப்பானாவும் சுருளியும் சொல்கிறாங்க. அப்போ உடனே அழகர் கேட்குறாரு, டேய் ஊர் முழுக்க உங்கள் 2 பேரையும் தேடனா நீங்கள் என்னடா இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, அப்பா கல்யாண வேலையெல்லாம் எங்ககிட்ட தான் கொடுத்துருக்குறாரு, நாங்கள் தான் வேலைக்கிழமை வரையும் அப்படின்னு சொல்கிறாரு சுருளி. அதுக்கப்புறமா சரி சரி, நீ மாப்பிள்ளை மாதிரி இரு, வெளியெல்லாம் போயிட்டு வராத, சுத்தாத, வீட்டில் போய் பட்டு போல் இரு அப்படின்னு உள்ளே போன்றாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, ஆமாம் இல்லைகாட்டி இவர் கமலஹாசன் ஆட்டம் அப்படின்றாரு. சொன்னதும் உடனே அவர் அடிக்கிறதுக்கு போகிறாருங்க. டே நம்ம தங்கச்சி தானடா கிண்டல் பண்ணிச்சு போடான்ட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் உள்ளே போனதும் சுருளியும் சூனாப்பானாவையும் கூப்பிட்டு அழகர் கேட்குறாரு, என்னடா நீங்கள் அதுக்கு முன்னெல்லாம் எங்கள் அப்பா என் கூட தான் சுற்றுவீங்க, ஆனால் இப்போ என்னன்னா அதிகமாக எங்கள் அப்பா கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஃப்ரெண்டாக எங்கள் அப்பா ஃப்ரெண்டான்றாரு. அதெல்லாம் இல்லைப்பா, உன்னுடைய கல்யாண வேலைகளை நாங்கள் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. நீங்கள் என்னவோ நினச்சிட்ருக்கீங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு, ஆனால் எனக்கு என்னவோ தோணுதுடா, இந்த கல்யாணம் நின்று போய் பெருசாக வேறு எதனா நடக்கும்னு தோணுது, பார்த்துக்கோங்க, அது நடக்க போதா இல்லையான்னு பார்த்துக்கோங்கன்னு அழகர் சொல்கிறாருங்க. சொல்லிட்டு உள்ளே போகும்போது பூங்கொடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது லைட் போட்டு படிக்கிறாங்க. இவர் போய் தூங்க போகிறாருங்க. தூங்க போகும்போது, ஏய் முட்டை கலக்கி உடனே லைட் ஆஃப் பண்ணுறி, யாரை ஆஃப் பண்ணுவா, எனக்கு தூங்கணும் அப்படின்றாரு. இவங்க உடனே நான் படிக்கணும், ஆஃப் பண்ண முடியாதுன்றாங்க. எழுந்து இப்போ பாரு நான் ஆஃப் பண்ணுறேன் பாருன்னு அழகர் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணுறாருங்க. பூங்கொடி போயிட்டு லைட்டு போடுறாங்க. திரும்பவும் அவர் லைட் ஆஃப் பண்ணுறாரு, பூங்கொடி போடுறாங்க படிக்கிறதுக்காக. இவங்க 2 பேருக்கு சண்டை பயங்கரமாக. அப்புறம் லைட்டு சுவிட்சு முன்னாடியே நின்றுக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார், அன்றைக்கி தான் ஒரு நாள் ஃபேனுக்காக விட்டு கொடுத்தேன், அதனால் இன்றைக்கும் லைட்டுக்காக விட்டு கொடுத்துறேன்னு நினைக்காத அப்படின்றாரு. அதுக்கு பூங்கொடி சொல்கிறாங்க, ஆமாம் அன்றைக்கி ஃபேனுக்காக நீ தோத்தா மாதிரி நீ லைட்டுக்காக தோக்க போகிறப்பாரு அப்படின்றாங்க. 2 பேருமே சுவிட்சு முன்னாடி போய் நின்றுக்கின்னு லைட்டு அவர் ஆஃப் பண்ண, பூங்கொடி லைட்டு போட, லைட்டு ஆஃப் பண்ண, லைட்டு போட, கடைசியில் கரண்ட்டும் போயிடுச்சுங்க. கரண்ட்டு போயிடுவோம் ஒரே அழகருக்கு சிரிப்பு. பூங்கொடியை கேலி பண்ணி, பார்த்தியா என்ன சொன்ன பாரு, என்னது என்ன சொன்ன, என்ன கிண்டல் பண்ண இல்லை, இப்போ பாரு யாரை கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிப்போடு படுத்து தூங்குறாருங்க. காலையில் பொழுது வெடியுதுங்க. பொழுது வெடிஞ்சதும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தங்கச்சி அழகர் தங்கச்சி போயிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட, அண்ணி எனக்கு ஒன்று உங்ககிட்ட இருந்து வேணும், நீங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களான்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அவங்களும் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்கங்க. கூப்பிட்டு வாங்க நான் மருதாணி போடுறேன்னு போடுறாங்க. அவங்களுக்கு சரியாக வரல. அவங்க கையில் நந்தினி மருதாணி போடுறாங்கங்க. நந்தினியும் பூங்கொடியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்து பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நந்தினி அழகரை லவ் பண்ணுறவங்கங்க. அப்புறம் மருதாணி போட்ட பிறகு பூங்கொடி என்ன பண்ணுறாங்க, மறுநாள் கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு. அன்றைக்கே அவங்க காலேஜுக்கு போகணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், அதுக்கு முன்னெல்லாம் சடங்கு வச்சுக்கிட்டு எல்லாரும் சடங்கு வச்சவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெளியே போக மாட்டாங்க. ஆனால் நீ என்னன்னா இன்னைக்கு சாயந்தரம் சடங்கை வச்சுக்கிட்டு உனக்கு தானே விசேஷம் பண்ணுறோம், காலையில் நீ காலேஜுக்கு போகிறேன்ற, போக வேண்டான்றாங்க. ஆனால் சியா போட்டுமேன்றாரு. போட்டுமேன்னு அனுப்பிச்சி விடுறாருங்க. அனுப்பிச்சி விட்டதும் அவங்களும் போகிறாங்க. அப்போ அழகர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றீங்க, என்ன நடக்க போதோ தெரியலன்ட்டு கம்முன்னு போயிடுறாங்கங்க. இந்த கதையில் நாளைக்கு பூங்கொடி காலேஜுக்கு போயிட்டு திரும்ப வருவாங்களா, ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு வருவாங்களா, இல்லை மண்டபத்துக்கு அந்த சடங்குக்கு வராமலே போயிடுமா, அந்த சடங்கு எல்லாம் நின்றுடுமான்றத பார்ப்போம். அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.